உலகம் அப்படிங்கிற தமிழ் சொல் லோக் அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லிலேருந்து வந்திருக்கு. அப்படின்னா காண்பது இல்லாட்டி அனுபவிக்கப்படுவது அப்படின்னு பொருள். அதே மாதிரி வையம், வையகம் இந்த சொற்கள்லாம் வாக்கிய அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லேருந்து வந்திருக்கு. அப்படின்னா நகர்ந்து கொண்டிருப்பது அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் வாகனங்கள் அப்படின்னு சொல்றோம். குதிரைக்கும் வாகனம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இதை தவிர ஞாலம்னாலும் உலகம்னு அர்த்தம். அதாவது ஞாலுதல் அப்படின்னா தொங்குதல்னு அர்த்தம். பூமி அண்டத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதனால் ஞாலத்துக்கு ஞாலம்னாலும் உலகம்னு அர்த்தம். ஐயத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படிங்கிற குரலா இருக்கட்டும், இல்லாட்டி ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் அப்படிங்கிற குரலா இருக்கட்டும், இதுல வர்ற சொற்கள் எல்லாமே உலகத்தை தான் குறிக்கும். இது போக எல்லா கிரகங்களுமே உருண்டையாக இருப்பதனால் அதையும் நம்ம கோள் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி பூமியை பத்தி படிக்கக்கூடிய ஒரு துறைக்கு பேரே பூகோள சாஸ்திரம் தான் சமஸ்கிருதத்துல. அதனால உலகம் தட்டையாகவும் பட்டையாகவும் இல்லை அப்படின்னு கலீலியோ சொன்னார் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இந்த விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரணும். நன்றி, வணக்கம்.